ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி ஒரு பொருள் வந்து ஆன்லைனில் ஆர்டர் போட்டிருந்தேன். ரொம்ப நாளாச்சு, ஒரு வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இன்றைக்கி தான் ரிசீவ் பண்ணியிருக்காங்க. எங்கள் அம்மாச்சி பிரித்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதில் வந்து சடமாட்டி ஃப்ரெண்ட்ஸ் மொத்தம் 24 பேர் இருக்குது. நீங்கள் ஹைரா குட்டிக்கு ஆர்டர் போட்டிருந்தேன்னா கரெக்டாக வந்து மொட்டை எடுக்கிறதுக்கு இந்த 3 நாள் தான் இருக்குது. எனக்கு ஹைராவுக்கு எல்லாத்துக்குமே மொட்டை எடுக்கிறோம், கிடா வெட்டி. இப்போ வந்து எங்கள் அம்மாச்சி பார்த்தாங்களா, என்னடி இத்தனை இருக்குது, மொட்டை எடுக்கிற சமயத்தில் சடமாட்டியான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. பாருங்களே, இருங்க காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், மீஷோவில் ஆர்டர் போட்டிருந்தேன். செமையாக இருக்கு. மொத்தம் 24 48 பீஸ் இருக்கும். அதில் கொண்டாங்க பார்ப்பேன் எப்படி இருக்கு. இப்போத்தையும் நான் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன். இப்போத்தையும் கொண்டாந்து கொடுத்துருக்காங்க. இந்த 24ன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்களா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து சடமாட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? இது வந்து ஹிப்ட்டுன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இதுவும் நல்லாயிருக்கு பார்க்க. இது வந்து ஹிப்டாக வந்தது, நல்லா இருக்குது பார்க்க. இதுவும் நல்லா குட்டியான சடமாட்டினே. செமையாக இருக்குது. இங்கே பாருங்கள், சாக்லேட்டு. இதில் மொத்தம் எல்லாமே 2 பேராக வரும். எடுத்து வைப்போம் 2 இதுக்கப்புறம் உங்களுக்கு எடுத்து வச்சுட்டு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். எல்லாமே கரெக்டாக இருக்குது. மொத்தம் 24. ஆனால் ஒரு பீஸ் எக்ஸ்ட்ராவே அனுப்பியிருக்கிறாங்க. இதில் ஒன்று ஏதோ எக்ஸ்ட்ரா இருக்குது. அது போக வந்து இது வந்து ஹிப்டாக வந்திருக்குது. ஒன்று கூட டேமேஜ் இல்லை, சூப்பர் குவாலிட்டியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் சடமாட்டி கொஞ்சம் குட்டியாக இருக்குது. குட்டி பாப்பாவுக்கு தானே கரெக்டாக இருக்கும். 2 சுற்றுக்கு கூட கரெக்டாக இருக்கும். இந்த இந்த க்யூட்டானதுலேயே உங்களுக்கு எந்த சடமாட்டி பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு இதில் வந்து இந்த பூ பிடிச்சிருக்கு, இது பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் இந்த குட்டி சாக்லேட் வந்து ரொம்ப க்யூட்டாக இருக்குது பார்க்கறதுக்கு. அதுக்கப்புறம் இங்கே பாருங்களே, மிட்டாய் ஷேப்பில் இருக்குது. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் ஹைரா குட்டி வந்து சடமாட்டி போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து எங்கள் ஹைரா குட்டி தூங்கிக்கிட்டு இருக்கா. சடமாட்டி தலையில் ஏதாச்சும் மாட்டி விட்டு வச்சுக்கோங்களேன், அப்படியே கை ஏதாவது என்ன பண்ணுமோன்னு தெரியல, பிடுங்கி விட்டுருவா. எவ்வளவு வாங்கி வச்சுருக்கேன். அது மொட்டை எடுக்க போகிற நேரத்தில் பார்ப்போம், போட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. க்யூட்டாக. இன்றைக்கி என்ன கிழமை நான் வீடியோ எடுக்கிறது? இன்றைக்கி வந்து ஞாயிற்றுக்கிழமை தான் ஃப்ரெண்ட்ஸ். கோயிலுக்கு, கருப்பு கோயிலுக்கு கிடா வெட்டி மொட்டை எடுக்கிறோம். எல்லோரும் வந்துடுங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து நான் என்ன சமைக்க போகிறேன்னா, மீன் குழம்பும் பிரண்டை குழம்பும் தான் ஃப்ரெண்ட்ஸ் வைக்க போகிறேன். இது வந்து ஹைராவுக்கு வந்து ஹெல்த் மிக்ஸ் பவுட்ரு வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கேன். தூங்கிக்கிட்டு இருக்கா, எந்திரிச்சோன்னா கொடுக்குறதுக்கு. இது வந்து மன்னா ஹெல்த் மிக்ஸ் பவுட்ரு. அதுக்கப்புறம் இன்றைக்கி மீன் குழம்பு பிரண்டை குழம்பு வைக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 3 மீன் ஃப்ரிட்ஜில் பொறிக்க வச்சுருக்கேன், அதை பொறிக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னையோட கறி மீனெல்லாம் எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் சாப்பிட்டு காலி பண்ணி விட்டு, நாளைக்கெல்லாம் வீட்டெல்லாம் கழுவி விட்டு ஒரு 3 நாளைக்காச்சும் கிடா வெட்டுறதுக்காக ஒரு 3 நாளுக்கு 4 நாளைக்கு வந்து கறி மீன் சமைக்காமல் சைவமாக சமைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அங்கே போய் கோயிலில் கிடாதே வெட்டுறோம், இருந்தாலும் நம்ம வந்து கொஞ்சம் சைவம் சாப்பிடணும்ல. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.